வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நேற்றைக்கு நாங்கள் தியானித்த வண்ணமாக அன்றைய சமூகத்திலே தேவாலயத்திலே தேவன் பேசுகிறவராக இருக்கிறார், தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம வாசித்து நாங்கள் தியானித்தோம். நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஆகவே அது 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே, நீங்கள் 2வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அன்னாள் அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஜெபித்து அவங்க ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் ஏலி ஏராளமாக பார்க்குறாரு. இதுதான் நம்ம பார்த்தோம். ஜெபங்களை தேவாலயத்திலே ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலயத்திலே மனிதனோடு பேசக்கூடிய ஆண்டவராக செயல்படுகிறார் என்று 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் பிள்ளையாண்டாகிய சாமுவேல் பேசுகிற தேவனாக நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ அவர் தேவாலயத்தில் பேசுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராகவும் இருக்கிறார். ஆகவே அதை நீங்கள் அதனால தான் தேவாலயத்தை சிலர் விட்டுடுறாங்க. அதைத்தான் பவுல் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 25வது அதிகாரத்தில் சிலர் சபையை விட்டு விடுகிறவர்கள் நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். அதனால் தேவனுடைய சபையை நீங்கள் விட்டுறாதீங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறாங்க, ஆனால் நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு கொஞ்சம் கவனமாக கவனிங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? சங்கீதம் 27வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. நான் வாசித்து அதை தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? அது என்ன வார்த்தை? சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ராஜா தானே, ஆனால் ஒருவேளை ராஜா ஆகிறதுக்குன்னா கூட இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டுகிட்ட நான் கேட்குறேன், எனக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாம் எனக்கு இருக்குதான், ஆனால் இன்னொன்று நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் இருந்தும் கூட ஒரு வெறுமை அதை முழுமையாகணும்னா நான் ஒன்று கேட்குறேன். அது என்னன்னு கேட்குறாருன்னா, கர்த்தரிடத்தில் நான் யார்கிட்ட கேட்குறேன்? கடவுள்கிட்ட தான் நான் கேட்பேன். ஆண்டவர்கிட்டே கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பமாக சொல்கிறாரு. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் அதை தான் நாடுவேன். கேட்டது தான் கிடைக்கிறவர்களையும் தேடுறேன். ஐயோ நான் கேட்டுட்டேன், எனக்கு வரணும் 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 ஆசையானதை நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட கேட்பாங்க. அம்மா அப்பா எனக்கு ஆசையாக இருக்குது, வாங்கி கொடுங்க, என்னால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பெற்றோர்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாங்கி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க இல்லைங்களா? அதே போல் இவர் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அது என்னன்னு கேட்டால் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். நான் என்ன ஆசைப்படுறேன், கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஏன்னா மோசே பார்த்தார், பரிசுத்த தேவ மனிதர்கள் பார்த்தாங்க. நீங்களும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? சபையில் தான் பார்க்கணும், தேவ ஆலயத்தில் தான் பார்க்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். கேளுங்க, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அந்த மகிமையினுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எனக்குள்ளாக வருகிற அந்த அனுபவம், அதை நான் பார்க்க வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்யணும். இந்த மகிமையினுடைய மேன்மை என்ன, இந்த மகிமை எனக்கு கிடைத்ததுனால் என்னுடைய பேர் புகழ், என்னுடைய தன்மை, என்னுடைய குணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இன்னைக்கு ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எங்கே கிடைக்குதுன்னா சபையில் தான் கிடைக்குது. சபையில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுத்துகிறார், பூரணப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். பணக்காரங்களே தேவன் செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் வாழ்கிற நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குறது எவ்வளோ ஒரு பாக்கியங்கிறது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது அற்பமான்றாங்க. நான் சொல்கிறேன், லூக்கா 2வது அதிகாரத்தில் ஒரு அம்மாவை பற்றி போட்டுருக்குது. நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஜோம் இதை மறுபடியும் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதை மனசில் வச்சுக்கோங்க. லூக்கா 2வது அதிகாரத்தில் ஒரு அம்மாவை பற்றி அங்கே போட்டிருக்குது. அந்த அம்மாவை பற்றி நீங்கள் கேட்கும்போது அவங்களோட வயசை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்களேன், லூக்கா 2வது அதிகாரம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 36வது வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னிப்பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசத்தை ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை வயசுங்க? 84 வயது ஒரு பெண் தேவாலயத்தை விட்டு விலகாமல் நீங்காமல் தேவாலயத்தில் ஜெபித்து ஆராதித்து தேவனை துதிக்கிற ஒரு மனுஷியாக இருந்தார். இன்னைக்கு சில தேவாலயத்தை விட்டுறாங்களே சுய காரியங்களுக்காக, ஒரு சில காரியங்களுக்காக, ஒரு சில பிரச்சனைகளுக்காக, கலகம் பகை இவைகளினாலே யார் மேலே இருக்க கசப்புக்காக சிலர் சபை கூடியவர்களை விட்டு தன்னுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறது போல நீங்கள் இழந்து போகாமல் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் சில தேவ சபைக்கு சில கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாங்கள் விட்டு விடாமல் உண்மை தொடர்ந்து உண்மை பற்றி கொள்ளுக்கிறவைதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.